ஒரு கதை சொல்லட்டுமா ப்ரோ? அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் வந்ததுனால அதிமுக பலமாயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் எப்படிப்பா டிடிவி வந்ததுனால அதிமுகவுக்கு என்ன லாபம், என்ன பலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் அப்படிங்கிறது இதை சுத்தி ஒரு கன்ஃபியூஷனா போயிட்டே இருக்கு. டிடிவி வந்து அதிமுகவுக்கு பலமா பலம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை பத்தின சில டேட்டாஸை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 2021 அதிமுக அடைஞ்சது வந்து ஒரு பெரிய தோல்வி அப்படின்னா அப்படி சொல்லவே முடியாது. ஓரளவுக்கு கணிசமான வாக்கு சதவீதம் வாங்கியிருந்தாங்க. சீட் கன்வர்ஷனும் நடந்தது. கிட்டத்தட்ட அவங்களுடைய கூட்டணி வந்து ஒரு 75 சீட்டு கிட்ட ஜெயிச்சிருந்தாங்க. பட் இதை தாண்டி அந்த 117க்கு போறதுக்கு என்ன தடங்களா இருந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் அதிமுக வந்து 5000க்கும் கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல தான் தோத்து இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துக்கும் இவங்களுக்கும் இருந்த 2வது இடம் பிடிச்ச அதிமுகவுக்கும் இருந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 தான். ஸோ அந்த தொகுதிகளெல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, யாரு அந்த 5000 அதிமுகவுடைய அந்த 5000 ஓட்டை, அந்த 10,000 ஓட்டை யாரு வாங்கிட்டு போயிருந்தாங்க, யாரு எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிடிவி தினகரன் எந்த இடத்தெல்லாம் அதிமுக ஒரு சின்ன மார்ஜின்ல தோத்துதோ அந்த இடத்தெல்லாம் டிடிவி தினகரன் 5000 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு வரைக்கும் வாங்கியிருந்தாரு. ஸோ அவரு 2021 இங்க மெர்ஜ் ஆயிருந்தாரு அப்படின்னா, அந்த 10,000 ஓட்டும் அதிமுகவுக்கே கன்வெர்ட் ஆயிருந்தது அப்படின்னா 2021 ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்குமா அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. திமுக ஆட்சிக்கே வந்திருக்க மாட்டாங்க. அத மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. ஸோ 2021 டிடிவியோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருந்திருக்கு. இதை மேலோட்டமா பாக்குறப்ப உங்களால இதோட டெப்த்தை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். டி நகர் இருக்கு இல்லையா? டி நகர்ல டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, ஏடிஎம்கே செகண்ட் வராங்க. டிஎம்கேவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் உள்ள ஓட் டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா? 137 ஓட்டு தான் இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். தென்காசியில பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, ஏடிஎம்கே செகண்ட் வராங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 370. விருதுநகர்ல வந்து காங்கிரஸ் பிஎம்கே, இங்க காங்கிரஸ் வந்து டிஎம்கே அலைன்ஸ், பிஎம்கே வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ். ஸோ இதுல காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில இருந்த ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 862. நெய்வேலியில பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கே ஃபர்ஸ்ட் வராங்க, பிஎம்கே செகண்ட் வராங்க, பிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் இடையில உள்ள ஓட் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 977. இதே மாதிரி நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா 5000 வரைக்கும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 தொகுதிகளில் இதை மாதிரி நடந்திருக்கு. டிடிவி தினகரன் நேரடியா அவங்களுடைய கட்சி வந்து இந்த தொகுதிகளில் நின்றுக்கலாம், இல்ல அவரு கூட்டணியில நின்னார் இல்லையா? ஸோ அந்த கூட்டணி கட்சிகள் நின்றுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில 2021 அதிமுகவுடைய ஓட்டு அப்படிங்கிறது ஸ்பிளிட் ஆயிருக்கு. இது போக பிஜேபியோட வளர்ச்சி எழுச்சி 2021 பெருசா இருந்தது அப்படின்னா கிடையாதுங்க. உண்மையா சொல்லணும் அப்படின்னா, ஃபேக்டா சொல்லணும்னா 2021 பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் அவ்வளவு பெருசாலாம் ஆகல. அதுக்கப்புறம் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர் உள்ள வராரு. டிஎம்கேவுக்கு அகைன்ஸ்டா டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்களை ரொம்ப போல்டா எடுத்து பேசுறாரு, எக்ஸ்போஸ் பண்றாரு, டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு வெளியிடுறாரு. அப்படிங்கிறப்பதான் பிஜேபிக்கும் இங்க தமிழ்நாட்டில் பிஜேபியில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்கப்பா, நிறைய பேர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராஃப் வந்து அதிகமாகிட்டே இருந்தது. ஸோ இப்படி இருந்தப்போ 2021 அதிமுகவுக்கு சாதகமா எந்த விஷயமும் இல்லை. அப்போ அந்த எலெக்ஷன் நேரத்துல இருந்த கூட்டணிகள் கூட சாதகமா இல்லை. ஒரு பக்கம் கமல் வெளியில போயிட்டாரு, அதாவது வெளியில நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் டிடிவி வந்து வெளியில அவரு ஒரு கட்சியை தொடங்கி வச்சுட்டு நிக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய எல்லா ஓட்டும் திமுகவுடைய ஓட்ட ஒரு ஓட்டை கூட எனக்கு தெரிஞ்சு டிடிவி வாங்கியிருக்க மாட்டாரு. அதிகபட்சம் வாங்கியிருந்தா ஏதாவது ஒரு தொகுதியில 100 ஓட்டு தான் வாங்கியிருப்பாரு. மற்ற எல்லா ஓட்டும் டிடிவி வாங்கின எல்லா ஓட்டுமே ஒண்ணு அதிமுக ஓட்டா இருக்கணும், இல்ல வேற ஏதாவது புதுசா ஓட்டு போடுறவங்க, புதுசா முயற்சி பண்றவங்களுடைய ஓட்டா தான் இருக்கணும். அவர் 5000 ஓட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னா அதுல 4000 ஓட்டு வந்து அதிமுகவுடைய ஓட்டா தான் இருந்தாகணும். ஸோ அப்படி இருந்தது சூழல். இது போக பிஜேபியோட இதுவும் இல்லை. ஸோ அப்படியே 2021 இந்த சூழல்ல அதிமுக இருந்தாலும் ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறது அடையல. பட் அதை அப்படியே 2026 கூட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ டிடிவி உள்ள வந்துட்டாரு. நம்ம அதிமுக கூட்டணிக்குள்ள டிடிவி வந்து இப்ப டிராவல் பண்றாரு. அதே மாதிரி பிஜேபி இந்த 5 வருஷத்துல உங்களுடைய கிராஃப் வந்து எந்த அளவுக்கு ஏத்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. இந்த 5 வருஷத்துல
எந்த மாநிலத்துக்கு அமித்ஷாவும் இல்ல தேசிய தலைவர்களும் இல்ல மோடியும் அதிகமா வந்திருப்பாங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல கண்டிப்பா தமிழ்நாடு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க வந்தது, இங்க என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சது எல்லாத்தையுமே செஞ்சாங்க. பட் அதை தாண்டி இங்க திமுக வந்து அவங்க ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்றது அவங்களுடைய அரசியல். ஆனா செஞ்சிருக்காங்களா, இங்க தமிழ்நாட்டை டார்கெட் பண்ணி அவங்க காய் நகர்த்திருக்காங்களா அப்படின்னா நகர்த்திருக்காங்க. அதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியுது. இங்க பிஜேபி கொடி நிறைய இடங்கள்ல முன்னாடி இருந்ததை விட நிறைய இடங்கள்ல பறக்குது. நிறைய பேர் வந்து மீடியாவை ஃபேஸ் பண்றாங்க. அப்படிங்கிறப்போ பிஜேபியோட கிராஃபும் அதிகமாயிருக்கு. ஸோ இப்படி ஒரு வளர்ச்சி பாதையில இருந்த பிஜேபி வந்து இப்போ இவங்க கூட ஒன்று சேர்ந்திருக்காங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து 2021 தனியா நின்ன டிடிவி தினகரன் வந்து இங்க உள்ள சேர்ந்திருக்காரு. ஸோ இப்படி இந்த கால்குலேஷன் வச்சு பாக்குறப்போ இப்போ 2026 வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமான கூட்டணியா மாறி நிக்குது. ஸோ இந்த அடிப்படையில தான் நான் டிடிவி தினகரன் உள்ள வந்தது இங்க அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா மாறி இருக்கும். அவங்க அங்கங்க மிஸ் பண்ண ஓட்டு எல்லாம் வந்து இப்போ இவங்க 2 பேரும் ஒன்னா நிக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகி வேற ஆளுக்கு கமலுக்கு 2021 போட்டவங்க இருப்பாங்கல்ல, என்னப்பா அதிமுக சப்போர்ட்டர் தான், ஆனா அதிமுகவும் டிடிவி தனியா நிக்கிறாங்க, எனக்கு டிடிவி பிடிக்கும் ஆனா அவர் ஜெயிப்பாரான்னு தெரியல, சோ நான் கமலுக்கு போடுறேன் அப்படின்னு போட்டவங்க இருப்பாங்கல்ல. சோ அவங்கலாம் கூட இந்த முறை அதிமுகவுக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த ஓட் பர்சன்ட் அப்படிங்கிறது, அதாவது அந்த ஓட் ஷேர்ல இருந்து சீட் கன்வர்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா நடக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா 2024 எலெக்ஷன் வந்து பிஜேபி வந்து தனிச்சு நின்னாங்க, அதிமுக தனிச்சு நின்னாங்க. இவங்க அதிமுக தரப்புலேருந்து ஒரு 22% 24% எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் மீடியா வந்து புறக்கணிச்சதுன்னு வைங்களேன். அதே மாதிரி பிஜேபி கூட்டணி வந்து ஒரு 18% வரைக்கும் எடுத்தது அப்படின்னு சொன்னாங்க. பிஜேபி கூட்டணிக்குள்ள டிடிவி தினகரன் இருந்தாரு, நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாங்க. சோ இவங்க 2 பேரும் வாங்கின இவங்க 3 பேரும் வாங்கின அந்த சீட் ஷேர் இருக்குல்ல, அதாவது ஓட் ஷேர் இருக்குல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த 3 கட்சிகளுக்கு இருந்த அந்த ஓட் ஷேர் இருக்குல்ல, இந்த 4 கட்சிகளுக்கு இருந்த அதை நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னாவே 40% வரைக்கும் வருது. 40% அங்கங்க தனித்தனியா இருந்த ஓட் ஷேர் வந்து ஒன்னா சேருது. அது 40% வருது அப்படின்னா இங்க அந்த வின்னிங் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்சிக்குமே அது இந்த விஷயத்த திமுக கூட்டணி செய்ய முடிஞ்சாலுமே அவங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அந்த அடிப்படையிலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் சேர்ந்து 40% எடுக்க முடியும் அப்படின்னா இவங்களுடைய வின்னிங் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சது 140 160 சீட்டு வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் வச்சுதான் இதெல்லாம் பார்த்துதான் 2026 அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். டிடிவி உள்ள வந்ததும் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் மற்ற இடத்த நடக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள வந்து என்ன சொன்னாலும் அதிமுக என்ன சொன்னாலும் நாங்க அதுக்குள்ள பயணிக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு உள்ள வந்ததும், பிஜேபி கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு இடையில உருவானதும். ஏன்னா நமக்கு தெரியும் 24 தேர்தல் அப்பெல்லாம் அடிச்சுட்டு நின்னாங்க, அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டு நின்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி நமக்குள்ள என்ன கருத்து வேணாலும் இருக்கலாம், என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம், ஆனா நம்ம அடிக்க வேண்டிய நபர் திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்காது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் ஆகி ஸோ அவங்க டிராவல் பண்ணி அவங்க ஒன்னா போனதும் இங்க ஒரு பெரிய பாசிட்டிவ். ஸோ இந்த விஷயம் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இல்லாம ஒற்றை புள்ளியா இங்க திமுகவை அடிச்சே ஆகணும் அப்படின்னு நகர்றப்போ கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் கொஞ்சம் எனர்ஜியா ஃபீல் பண்ணுவாங்க. கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் வேலை செய்வாங்க. பிஜேபி தொகுதியில பிஜேபி நிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில அதிமுக வேலை செய்வாங்க. டிடிவி நிக்கிறாங்க அப்படின்னா அந்த தொகுதியில அதிமுக வேலை செய்வாங்க. அதிமுக நிக்கக்கூடிய தொகுதியில டிடிவி வேலை செய்வாங்க அப்படின்னு கிரவுண்ட்ல எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறப்போ ஸோ இந்த 2026 தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது நிறைய அதிமுகவுக்கு சாதகமா போவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. நம்ம கேட்கிற வரைக்கும் நிறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து திமுக வந்து ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க, அவங்க தான் பெரிய ஆள், அவங்களுக்கு தான் மக்கள் வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீடியாவை வச்சு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது முழுசா வேறையா இருக்கு. திமுகவால 2வது முறை ஆட்சிக்கே வர முடியாது, இதுக்கு முன்னாடியும் அவங்க அதை செஞ்சது இல்லை, இந்த முறை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் நிறைய காரணங்கள் சொன்னாலும் நிறைய ஃபேக்டர்ஸ் சொன்னாலும் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த 5 வருஷம் ஆட்சி அப்படிங்கிறது நாம திமுகவை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வர அளவுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் கிரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் சொல்றதும்.
மற்றவங்களாம் சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி நமக்கு தெரியும் இல்லைங்க. நாமளும் 5 வருஷமா இந்த தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். நாமளும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த டிவிலையோ மொபைல்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படிங்கிறப்போ மற்றவங்களாம் சொல்றாங்க அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய சுய புத்திக்கு யோசிச்சு பார்த்தா கூட இதை மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு அந்த கட்சி திரும்ப ஆட்சிக்கு வரும், தொடர்ச்சியா 2வது முறை ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு இல்யூஷன். ஸோ அந்த இல்யூஷனை தான் திமுக வந்து இப்போ அப்படியே அவங்களுக்கு இருக்கக்கூடிய மீடியா ஸ்ட்ரென்த்தை வச்சு கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த 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 இமேஜினேஷன், இந்த இல்யூஷனை வச்சு என்ன பண்ணிட முடியும்? வெளியில இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு காசு கொடுத்து இதை மாதிரி சொல்ல வைக்க முடியும். ஆட்சிக்கு வந்துருவாங்கன்னு சொல்ல வைக்க முடியுமே தவிர கிரவுண்டுக்குள்ள இறங்கி கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இவங்களுடைய இந்த வேலைகள் இது எதுவுமே போய் எடுபடாது. இவங்க மேல நினைச்சிட்டு இருப்பாங்க நாம தான் ராஜா அப்படின்னு. கீழே இருக்கக்கூடியவங்க அவங்க கூஜா அப்படிங்கிறதுல எப்பொழுதுமே சரியா இருப்பாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இப்போ திமுக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு இல்யூஷன். அதுவுமே நிறைய இடத்த உடப்பட்டுக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். திமுக நிறைய இடங்கள்ல அதுக்கான முயற்சி எடுத்தாலும் பெரிய டிராமாட்டிக்கா ஏதாவது காமிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட ஒரு கூட்டத்துக்கு கூட அவங்களால கூட்ட முடியல. காசு கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்தா கூட வந்து 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கான், வாங்கின காசு கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான், அங்க இருக்கக்கூடிய வாழைத்தாரியோ இல்ல கரும்பையோ இல்ல இளநியோ பிச்சுட்டு போயிடுறான் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ இங்க திமுகவுக்கு இன்னொரு முறை வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கூட்டணி பலம். இதை தாண்டி அதிமுக எப்பொழுதுமே பேஸ்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி. கூட்டணி பலம் அப்படிங்கிறது ஒண்ணு இருந்தாலும் அதிமுக எப்பொழுதுமே பேஸ்ல வந்து ஸ்ட்ராங்கான கட்சி. எம்ஜிஆர் காலம் தொட்டே பேஸ்ல வந்து அவங்க எப்பொழுதுமே கிரவுண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ இந்த முறை அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். இதை தாண்டி தமிழர் வெற்றி கழகம் போட்டி போடுறாங்க, நாம் தமிழர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அவங்க என்ன இங்க ஓட் பர்சன்ட் வாங்க போறாங்க, அவங்க என்ன களத்துல ப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாம் தமிழர் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். 8.2% வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ்ஸிங்க சொல்ல முடியாது. பட் ரிசல்ட் வந்த உடனே பேசலாம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் புதுசா களத்துக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு இமேஜினேஷன் இருக்கலாம் 15%, 20%. பட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது, அவங்க அந்த ரசிகர்கள் கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட் முடிஞ்சுதான் பார்க்கணும். பட் இப்பொழுதைக்கு கள நிலவரம் எப்படிதாங்க இருக்கு.